வெற்றி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 ப்ரோமோலையுமே ஜாக்லின் இருப்பாங்க. அதாவது ஜாக்லினை பொறுத்தளவுல ஏதாவது ஒன்ன பண்ணி கண்டிப்பா கண்டென்ட் கொடுக்கணும், அதாவது ப்ரோமோல வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜாக்லின் பல வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சுனிதா கிட்ட சண்டை போடுறாங்க, பவித்ரா கிட்ட சண்டை போடுறாங்க. லைவ் ஸ்ட்ரீம் பாக்குற நம்மளை பொறுத்தளவுல ஜாக்லின் என்னப்பா இப்படி கோழி முட்டி விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ப்ரோமோல வந்த சண்டைகளுக்கு காரணம் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அப்படின்னே சொல்லாங்க. அப்படி என்னதான் டாஸ்க் கொடுக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீசனை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீடு வந்து ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கேமே இருக்க போகுது. அந்த வகையில ஆண்களுக்காக விளையாடுறதுக்காக ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு ஆண் போட்டியாளரை பெண்கள் வீட்டுக்கு அனுப்பணும். அந்த போட்டியாளர் வந்து பெண்கள் வீட்டுல இருந்து ஆண்களுக்கு ஆதரவா கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி தான் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு பெண் போட்டியாளரை அவங்களுக்காக விளையாடுறதுக்காக ஆண்கள் வீட்டுல இருந்து விளையாடணும் அப்படிங்கறத டாஸ்கா இருக்குது. இதுல யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கறதாங்க டாஸ்க். ஆண்களை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட தெளிவா முத்துக்குமார தான் தேர்வு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதுல ரவீந்தர் மட்டும்தான் இல்ல எனக்கு அது செட் ஆகாது, ஜெஃப்ரி இல்லனா சத்யா போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஆண்கள் எல்லாருமே ஒரு மனதா இல்லப்பா முத்துக்குமார் போனாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார தேர்வு பண்றாங்க. ஆனா பெண்கள் சைடு பார்த்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கே செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க. எப்போ அவங்க ஆலோசனை கூட்டத்தை தொடங்கினாங்களோ அப்போ இருந்தே அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னம்மா பெண்கள்னா கொஞ்சமாவது அமைதியா இருப்பீங்களே, சண்டை போடாம இருப்பீங்களே, ஆனா உங்களை பொறுத்தளவுல எப்பவுமே சிரிச்சு ஜாலியா பேசிக்கிறீங்க, கருத்துக்கள்னு வந்துட்டா உங்களுக்குள்ள ஒத்தே போகாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோழி சண்டை மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்கள் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த சண்டைக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு சகுனி தாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜாக்லின் தான். ஜாக்லினை பொறுத்தளவு தொடக்கத்திலேயே நான் போறப்பா அப்படிங்கிற கேக்குறாங்க. அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல இந்த வீடு பிரிச்சதுலயே எனக்கு அபிப்பிராயம் கிடையாது, வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் அதை தான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் வெளியே தான் படுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரை உங்களுக்காக தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி பெண்களை கேன்வாஸ் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல சுனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாமெல்லாம் எனக்கு நம்பிக்கை எல்லாம் கிடையாதுப்பா, உன்னை பொறுத்தளவுல இங்கே இருக்கும்போது எங்க கிட்ட செட் ஆக மாட்டுக்க, அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து பல வாக்குவாதங்கள் பண்றாங்க. என்னப்பா என்னெல்லாம் அனுப்ப மாட்டீங்களா, நான் வந்து இந்த ரூமுக்குள்ள படுத்து தூங்க மட்டும் தான் செய்யணுமா, வேற எதுவுமே பண்ணக்கூடாதா, எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி பாக்குறாங்க. ஆனா சுனிதா ஒண்ணுதான் சொல்றாங்க, நீ இங்க படுத்து தூங்கு இல்லைன்னா வெளியே படுத்து தூங்கு, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா உன் மேல நம்பிக்கை இல்லப்பா, ஒன்னெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பவித்ரா நான் போறேன்னு சொல்றாங்க, இன்னொரு சைட் சௌந்தர்யாவும் நான் போறேன்னு சொல்றாங்க, தர்ஷா குப்தாவும் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காரணங்களை சொல்றாங்க. ஒரு வழியா ஓட்டிங்கும் நடக்குது. ஓட்டிங்கை பொறுத்தளவுல தர்ஷாவுக்கும் பவித்ரா ஜனனிக்கும் தலா 3 வாக்குகள் கிடைக்குது. அந்த நேரத்துல சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஒரு மனதா பவித்ராவை செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஓட் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் வந்த உடனே பவித்ராவுக்கு கோவம் வந்துருது. என்னப்பா என்னதானப்பா செலக்ட் பண்ணீங்க, இப்ப எதுக்காக மாத்துறீங்க, இது எந்த விதத்துல நியாயம், நான் போறது உங்க யாருக்குமே பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ பாவம், அதனால ஒன்னெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க. உடனே தான் பவித்ராவுக்கு செம காண்ட் ஆயிருது. நான் பாவமா இல்லையாங்கிறதெல்லாம் நீ முடிவு பண்ணாத, அது நீ முடிவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல சும்மா கத்தாத அப்படிங்கிற மாதிரி காதெல்லாம் மூடிக்கிறாங்க. இதை நாங்க போன சீசன்ல பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நிக்சன் கத்தும் போது அர்ச்சனா வந்து காதை பொத்திக்கிட்டு கத்தாத அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாக்லின் இந்த சீசன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா போன சீசன் வேற இந்த சீசன் வேற. போன சீசன்ல எல்லாருமே கூட்டு கலவாணியா தான் இருந்தாங்க, அந்த இடத்துல அர்ச்சனா தனிச்சிருந்தாங்க. ஆனா இந்த சீசன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் வேணும்னே சண்டை போடுறீங்க, சண்டை போட்டு கோவப்பட்டுட்டு தனியா இருக்கீங்க. இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை இழுத்து நான் தனியா இருக்கேன், என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்க, மக்களே நீங்க தான் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி ஓட்டுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் புரியுது. ஆனா இந்த சீசன்ல இருக்கிற போட்டியாளர்கள் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்களே, எல்லாருமே இப்போதைக்கு நார்மலா தான் பேசி பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னை யாருமே ஒதுக்கல, நீ தான் வேணும்னே குரண்டை இழுக்கிற அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இதுக்குதான் அதிகமா எல்லா சீசனையும் பார்த்துட்டு உள்ள வரக்கூடாது அப்படின்னே சொல்லலாம். ஜாக்லினை பொறுத்தளவுல மாயா மாதிரி ட்ரை பண்றாங்க, பூர்ணிமா மாதிரி ட்ரை பண்றாங்க, அர்ச்சனா மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆக மொத்தத்துல ஜாக்லினா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இப்படி சண்டைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது பவித்ரா ஜனனியை பொறுத்தளவுல நான் பாவம்ல நீங்க யாரும் அனுப்ப வேண்டாம்,
நான் போய் கேம் விளையாடுவேன், அதாவது நம்ம டீமுக்காக நான் விளையாடுவேன் நீங்க நினைச்சா மட்டும் என்ன அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பவித்ராவுக்கும் தர்ஷா குப்தாவுக்கும் தலா 3 வாக்குகள் இருக்குது. தர்ஷா குப்தாவை பொறுத்தளவு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதன் அடிப்படையில ஆண்கள் சார்பா பெண்கள் வீட்டுல இருந்து ஆண்களுக்காக விளையாடுறதுக்காக முத்துக்குமார் வர்றாரு. அதே மாதிரியே பெண்கள் சார்பா ஆண்கள் வீட்டுல இருந்து விளையாடுறதுக்காக பவித்ரா ஜனனி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த கேம்ல என்னெல்லாம் இனிமேல் சுவாரஸ்யம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரையா ஆண்கள் வேற பெண்கள் வேறையா தனித்தனியா இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு அடுத்த பாலினத்தவர், அதாவது ஆண் வீட்டுல பெண்களும் பெண்கள் வீட்டுல ஆண்களும் இருக்கிறாங்க. இதனால என்னெல்லாம் சர்ச்சைகள் வெடிக்க போகுது. இதுல பவித்ரா ஜனனி ஏதாவது வேலை பார்த்து என்னமா உன்னை நம்பித்தானே ஆண்கள் இப்படி பண்ணாங்க, நீ இப்படி பண்ணிட்டிய அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்ட் போக போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த ஜாக்லின் பண்றது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. அதாவது சண்டே இல்லாத இடத்துல ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டு எப்படியாவது டைம் லைட்ல வரணும், அதாவது ப்ரமோல வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜாக்லின் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுல வேற லெவல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக யாராவது ஒரு நபரை வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முதல்ல தர்ஷா குப்தா ரொம்பவே ஆர்வமா நான் போறேன், நான் தான் வாசிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. டாஸ்க் லெட்டரையும் படிக்கிறாங்க. தமிழ்ல தான் இருக்குது, ஓரளவு வாசிச்சுட்டாங்க. கடைசியா பிக் பாஸ் பொறுத்தளவுல என்னமா புரிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது, சார் வாசிச்சேன் ஆனா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா நீ போயிட்டு வேற ஆளை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா சௌந்தர்யா வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு நான் டாஸ்க் லெட்டர் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வர்றாங்க. அவங்க வாசிக்கிறதுக்கே திணறாங்க. பிக் பாஸ் பொறுத்தளவுல ஏமா நீ வெளியே போயிட்டு தீபக் வர சொல்லுமா, இதுக்கு மேல என்னால போராட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிற விஷயத்திலயுமே இதெல்லாம் பாக்குறதுக்கு செம ஃபன்னா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஆண்களுக்காக முத்துக்குமார் எப்படி ஆட போறாரு, பெண்களுக்காக பவித்ரா ஜனனி எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.